சரி இந்தா பதட்டப்படாமல் நீ காலையிலேருந்து என்ன நினச்சின்னு சொல்லு. ரசனா ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கேல்ல? எஸ் சார். சார் காலையில் துபாயிலேருந்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தான் சார். ஹலோ, எங்கே இருக்கடா? வீட்டில் தான் ஜோ. அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். என்னாச்சு ஜோ? மைல்டு அட்டாக். இப்போ சர்ஜரிக்கு 5 lakhs தேவைப்படுதுடா. என்னால் இங்கேருந்து டக்குன்னு ஒன்றும் பண்ண முடியலை. நான் அண்ணா அக்கௌண்ட்டுக்கு 5 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால் உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா. செக் பண்ணடா, எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமா போடா. சரி, போய்ட்டு பெட்டர்ந்து கால் பண்ணடா. Hello. Your parcel has been returned. Press 1 to connect with the FedEx executive. We are connecting your call with FedEx executive. Hello. Good morning, sir. This is Ankur Sharma. I can see your parcel has been returned, and the parcel also contains illegal items. நான் அனுப்பின பார்சலில் ஃபேக் பாஸ்போர்ட்ஸ் அண்ட் MDMA ட்ரக்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க சார். நீங்கள் இந்த பார்சல் அனுப்பலைன்னா மும்பை போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு என்னோடய காலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. மும்பையிலேருந்து ரித்தேஷ் சர்மாங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்னை விசாரிக்க ஆரம்பித்தார். ஃபோன் காலெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுப்பா. நான் ஒரு ஸ்கைப் லிங்க் உன்னோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறேன், உடனே ஜாயின் பண்ணு. ஓகே சார், நான் ஜாயின் ஆகிறேன். இப்போ நீங்கள் ஒரு சஸ்பெக்ட். யூ ஆர் அண்ட் டிஜிட்டல் அரெஸ்ட். யாரையும் பார்க்கக்கூடாது, நீ தனியாக தான் இருக்கணும். கேமரா முன்னாடியே இரு. திஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். ஓகே சார். ஓகே. உங்கள் ஐடியை வெரிஃபை பண்ணணும். உங்கள் ஆதார் கார்டு வேறு ஏதேதோ பேங்க் அக்கௌண்ட்லாம் லிங்க் ஆகிருக்கு. நிறைய மணி லாண்ட்ரிங் நடந்திருக்கு. இப்போ இது ரொம்ப சீரியஸான கேஸ் ஆயிடுச்சு. ஸோ த கேஸ் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் டு CBI. இப்போ தான் உங்கள் கேஸை பற்றி கேள்விப்பட்டேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இஃப் யூ நாட் கில்ட்டி. ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது இதுக்கு. நாங்கள் ஒரு சர்வேலன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எல்லா பணத்தையும் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பண்ணலைன்னா யூ ஹேவ் டு ஃபேஸ் தி கான்சிக்வன்ஸ். சார், இப்போ என்னால் அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சார். எனக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. வேறு ஏதாச்சும் வழி இருக்கா சார்? வேறு எந்த ஆப்ஷனும் இல்லை சூர்யா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் ஜெயிலுக்கு போகணும். அதுதான் ஒரே ஆப்ஷன். ஓகே சார், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சார், நீங்கள் அனுப்பின அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சார். ஐஸ்வர்யா, எல்லா அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்களா அவங்க எல்லா பணத்தையும்? சார், என்னோடய அக்கௌண்ட்லேருந்து எல்லா பணத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மார்னிங் 5 lakhs என் ஃப்ரெண்ட் அவங்க அப்பா சர்ஜரிக்காக சென்ட் பண்ணியிருந்தான். அந்த பணம் வந்து என்னோட பணம் கிடையாது சார். இல்லை, நீங்கள் எல்லா பணத்தையும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் ஏதோ ஒரு நீங்கள் ஹைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த மணி லாண்டரிங் கேஷ்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியாது சார். இல்லை சார், அந்த பணம் அனுப்ப முடியாது சார். நான் அந்த பணத்தை நம்பி தான் சார் அவங்க அப்பாவோட உயிரே இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தோட சீரியஸ்னஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். இது ஒரு இன்டர்நேஷனல் மணி லாண்டரிங் கேஸ். ஒரு 5 lakhsக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழக்க போகிறீங்க. நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஒன்ஸ் வி வெரிஃபை யுவர் ஆத்தென்டிசிட்டி, நாங்கள் திருப்பி உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம். சரி சார், நான் சென்ட் பண்ணிடுறேன். சூர்யா, are you done? ஏன்பா படித்த பையன் தானே நீ? இப்படி போய் 2 லட்ச ரூபா விட்டு வந்திருக்க சார். இல்லை சார், போலீஸ் திடீர்னு விர்ச்சுவல் அரெஸ்ட்லாம் சொன்னோடனே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார், பதட்டத்தில். ஏதோ நீ உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணதுனால அவன் பணம் தப்பிச்சிச்சு. அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது கால் வந்தால் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து 1930 இதுதான் சைபர் கிரைம் நம்பர். எங்களுக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவோம். ப்ரோ, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் TN சைபர் கிரைம் அஃபிஷியல் ஃபாலோ பண்ணுறீங்களா? இந்த பேஜை ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட உன் பணத்தை காப்பாற்றிருக்கலாம். போலீஸ்லேருந்து ரெகுலராக நாங்கள் அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களை அவேராக வச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை. இப்போ இந்த ப்ராப்ளம் எங்ககிட்ட கொண்டு வந்துட்டீங்க. இனிமேல் இது உங்கள் ப்ராப்ளமில் எங்கள் ப்ராப்ளம். வி வில் சால்வ் இட் ஃபார் யூ. நீங்கள் கவலையே படாதீங்க ப்ரோ. எல்லா டொமைன்ஸையும் பிளாக் பண்ணியாச்சு. நீங்கள் கரெக்டான டைமில் வந்ததுனால எல்லா அமௌண்ட்டையும் ரிகவர் பண்ணிடலாம். யூ ஆர் அண்டர் சேஃப் ஜோன், ஸோ த மிஷன் இஸ் ஆன்.
ஹலோ ஜோ இப்போ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்தேன். அவங்க கண்டிப்பாக பணத்தை வந்து கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிட்டாங்க. சாரிடா, அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்கவே முடியல இந்த பிரச்சனை. அப்பா சேஃபு தான். ஆனால் காலேஜ் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அரவிந்த், அவங்ககிட்ட சொல்லிட்டு அவன் போய் பார்த்தேன். நான் உனக்கு என்ன ஆச்சுன்னு வந்துட்டேன்டா. ஓ அப்படியா? சரி ஓகே, நான் இப்போ உடனே போய் பார்க்குறேன்ப்பா. ஓகேடா, ஓகே பாய்.